ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாயிட்டதா மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த விஜயகாந்த் இன்னைக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாயிட்டார். கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கிற மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்தார். முதல்ல அவர் வழக்கமான பரிசோதனைக்கு போயிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவருக்கு சளி, இருமல் காரணமாக அவருக்கு சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து மருத்துவமனையில் 2 வாரங்களுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்து விஜயகாந்த் பூர்ண குணமடைஞ்சிருந்தார். இதையடுத்து கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தார். அதுக்கப்புறமா கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டார் விஜயகாந்த். அவருடைய உடல்நிலையை பார்த்த தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருந்தாங்க. இந்த நிலையில தான் செவ்வாய்க்கிழமை இரவு விஜயகாந்த் சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக தேமுதிக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். பூரண நலத்துடன் இருக்கிறார். பரிசோதனை முடிந்து நாளை மறுநாள் வீடு திரும்புவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தேமுதிக இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தேமுதிக வெளியிட்டிருந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அவருடைய உடல்நிலை பற்றி கேள்விப்பட்ட தொண்டர்கள் பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. தேமுதிக நிர்வாகிகள் பலரும் விஜயகாந்த் வீட்டுக்கு முன்னாடி குவிஞ்சிட்டாங்க. இதையடுத்து மியாட் மருத்துவமனை முன்னாடி காவல்துறையினரும் குவிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாயிட்டதா மியாட் மருத்துவமனை நிர்வாகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்துடைய மறைவு செய்தி கேட்டு தேமுதிக தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் கண்ணீர் விட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க.